வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம நக்கீரன் கோபால் அவர்களுக்கு. கோபால், என்ன கோபால் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரை இவனுங்களெல்லாம் ஆட்சி செய்கிறானுங்க. இதெல்லாம் என்ன பேச்சு கோபால், சொல்லுங்கள். உண்மையிலே நீங்கள் ஒரு பத்திரிகை ஆசிரியர், உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருந்தது. கடைசியில் கேவலம் இந்த கட்சிக்காக போய் உங்கள் பேர் இப்படி கெடுத்துக்கிறீங்களே. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களையோ ஏற்றுக்கலையோ, அவர் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அதுக்குடைய மரியாதையை மக்களான நம்ம கொடுத்து தான் ஆகணும். மக்கள் ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. நீங்கள் இல்லை உங்கள் சார்ந்த கட்சி ஒழுக்கமாக இருந்திருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ உங்களோட இது சரியில்லைங்கிறனால தானே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குறாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, அதுக்கோசரம் ஒரு முதலமைச்சரை போய் இவன் இதெல்லாம் என்ன பேச்சு? கேவலமாக இல்லையா? மீசையை மட்டும் இவ்வளோ பெருசாக வளர்த்து வச்சா பத்தாதுங்க, கொஞ்சம் மண்டையில் இருக்கணும், இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கணும். படித்து வருங்கிறீங்க, ஒரு பத்திரிக்கையை வச்சு நடத்துகிறீங்க, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க. என்ன உங்களை பெற்று வளர்த்தாங்கன்னு தெரியல, சரியான வளர்ப்பு இல்லை. அதனால தான் இப்படி ஒரு தரங்கட்ட சொல்லலாம் உங்கள் வாயில் வருது. உண்மையிலேயே உங்கள் வீடியோவில் பார்க்கும்போது ஒரு நல்ல மரியாதை இருந்தது. ஒரு நாட்டோட முதலமைச்சர் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்கன்னா அப்புறம் உங்கள்கிட்ட என்னத்தை நல்ல இது இருக்க போகுது சொல்லுங்கள். இனி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, சரியா? அப்படி நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தால் ஒரு தலைபட்சமாக பேசக்கூடாது. இதே துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஸ்டாலின் கூலி படம் பார்க்க போனார். அப்போ நீங்கள் எதுவுமே பேசலையே, அமைதியாக தான் இருந்தீங்க. அப்போ ஏதாவது பேசுனீங்களா? இல்லை அந்த சமயத்தில் நீங்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் பேசலைன்னு நினைக்கிறேன். இப்போ யாரும் வாழைப்பழம் கொடுக்க ஆள் இல்லை, அதனால் பேசிகிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு கூட வச்சுக்கலாம். உடம்புக்கு நல்லது தான், செவ்வாழை சாப்பிடுங்க, சரிங்களா? இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க.